இன்னைக்கு நம்ம கையில ஒன் டே பார்த்தா Xiaomi 17 Pro Max கிடைச்சிச்சு. இந்த போன் எக்ஸ்க்ளூசிவா மேக்ரோ போட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபில கிங் அப்படின்னு சொல்லலாம். சோ அத வச்சு எவ்வளவு தூரம் ஒன் டே போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் கவர் பண்ணா அதோட ரிசல்ட் எங்களையே மிரள வச்சிருச்சுங்க. அத உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்றோம், பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எடுக்க மொபைலை கொடுத்து ஹெல்ப் பண்ண அனிஸ் மொபைல் ஆளுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுவோம். நம்ம இந்த வீடியோல யூஸ் பண்ண Xiaomi 17 Pro Max நீங்க வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா அனிஸ் மொபைலை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்காக இந்த போன் மட்டும் தான் அவங்ககிட்ட இருக்குன்னு கிடையாது. டாப் எண்ட்ல நீங்க எந்த போன் வாங்கினாலும் சரி, அதை புதுசா வாங்கினாலும் சரி, சீல் கட்டா வாங்கினாலும் சரி, தாராளமா அனிஸ் மொபைலை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த சீல்டு கட் போன்ல ரெண்டு வேரியன்ட் அவங்ககிட்ட அவைலபிளா இருக்கு. ஒன்னு 12GB RAM, இன்னொன்னு 16GB RAM. ரெண்டுமே பார்த்தா 512GB ஸ்டோரேஜ் இருக்கு. இதுல 12GB RAM போன் நீங்க வாங்கணும் அப்படின்னா 87,000 நீங்க வாங்கிக்கலாம். இதே 16GB RAM இருக்க போன் நீங்க வாங்கணும் அப்படின்னா 94,000 ரூபாய்க்கு நீங்க அனிஸ் மொபைலை கான்டாக்ட் பண்ணி தாராளமா வாங்கிக்கலாம். அதுக்கு கடைசி 10 வருஷத்துக்கு மேல இந்த ஃபீல்ட்ல இருக்கனால இவங்க நம்பி தாராளமா மொபைல் வாங்கலாம். இவங்க கடைக்கான லொகேஷன் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். நீங்க மொபைல் போன் வாங்கணும்னா மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இத ஃபர்ஸ்ட் சிவன்ட்ட இருந்து ஆரம்பிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி போய் வைகையாறு ஓடுற அந்த நதி கரையில பாத்தீங்கன்னா சின்ன சிவன்ங்க, பெரிய சிவன்லாம் கிடையாது, சின்ன ஈசா சிவன் இருக்காரு பாத்தீங்கன்னா. கீச்சைன்ல இருக்க சின்ன சிவனை வச்சு அழகா மேக்ரோ போட்டோகிராஃபி எடுத்தோம். அதோட ரிசல்ட் உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்துச்சு. அதுல எடுத்த எக்கச்சக்கமான போட்டோஸ் உங்களுக்கு காமிக்கிறோம். அதுல முக்கியமா போர்க்ரவுண்ட்ல இருக்கிற பாறை, அதுக்கடுத்து நடுவில் இருக்கிற சிவன், பின்னாடி ஓடுற நதின்னு சொல்லிட்டு அதோட விசுவல்லாம் வேற லெவல்ல கேப்சர் பண்ணிருந்துச்சு. அதோட டீடைல்லாம் உண்மையிலேயே அமேசிங்கா இருந்துச்சுங்க. அது இந்த போட்டோ மட்டும் கிடையாது, பேக்ரவுண்ட்ல இலைய பிடிச்ச மாதிரி வர வச்சு போட்டோ எடுத்திருந்தோம். அதெல்லாம் பார்க்கறப்ப உண்மையிலேயே வார மாதிரி இருந்துச்சு. இத போட்டோ மட்டும் கிடையாது, மேக்ரோ வீடியோகிராஃபிலையும் கவர் பண்ணோம். அதோட ரிசல்ட் உண்மையிலேயே மெஸ்மரைசிங்கா இருந்துச்சுங்க. அந்த இடத்துல விசுவலே வேற லெவல்னால மேக்ரோ போட்டோ எடுக்காம நார்மல் போட்டோ எடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுத்து பார்த்தோம். இந்த போட்டோ உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்றது எப்படி இருக்குன்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து அதே இடத்துல சூரியகாந்தி பூவோட ரிஃப்ளெக்ஷனை வாட்டர் டிராப்ல கேப்சர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு தம்மா துண்டு பிளாஸ்டிக் சூரியகாந்தி பூவை வாங்கிட்டு போயிருந்தோம். அத பேக்ரவுண்ட்ல வச்சு ஒரு தண்டுல அந்த வாட்டர் டிராப்ல கேப்சர் பண்ணி பார்த்தோம். அதோட ரிசல்ட் எதிர்பார்க்கவே இல்லைங்க, வேற லெவல்ல இருந்துச்சுங்க. நீங்களே பார்த்துட்டு அதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரியா இருக்கு, இதெல்லாம் போட்டோஷாப் பண்ண மாதிரிடா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை மேக்ரோ வீடியோகிராஃபியாவும் கவர் பண்ணோம். அதுல ரிஃப்ளெக்ஷன் எப்படி தெரியுதுன்றத பார்த்துட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு சின்ன டாய் காரை வாங்கிட்டு போய் மேக்ரோ போட்டோகிராஃபி எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதே இடத்துல வச்சு போட்டோ எடுத்தோம். டாய் கார் எப்படி மேக்ரோ போட்டோகிராஃபில வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். சப்போஸ் நீங்க ப்ராடக்ட் போட்டோகிராஃபி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த மேக்ரோ மோட்ல Xiaomi 17 Pro Max நம்ம எடுத்தோம்னு வச்சுங்களேன், வேற லெவல்ல எடுக்குதுங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்காங்க. இதை நாங்க மேக்ரோ போட்டோகிராஃபி எடுத்தோம். அப்படி எடுத்து அந்த போட்டோஸ்ல தண்ணியில அந்த டயரோட ரிஃப்ளெக்ஷனா இருந்தாலும் சரி, அதை ஜூம் பண்ணி பாக்குறப்ப அந்த ஸ்டிக்கர்ல இருக்கிற டீடைல்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேற லெவல்ல கேப்சர் பண்ணிருக்குங்க. இதை நார்மல் போட்டோ மோட்ல நம்ம எடுத்தா இவ்வளவு தூரம் டீடைலா கேப்சர் பண்ணுமான்னு கேட்டா டவுட் தான். ஆனா இதுல வேற லெவல்ல கேப்சர் பண்ணி இது ஒரு போட்டோ மட்டும் கிடையாது, 2-3 போட்டோக்கு மேல எடுத்தோம். அந்த எல்லா போட்டோவும் டிஸ்ப்ளே பண்றோம். எப்படி இருக்குன்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஏன் இந்த போட்டோ நாங்க மேக்ரோ கிங்னு சொல்றதுக்கான ஒரு பெஸ்ட் போட்டோ உங்களுக்கு நாங்க காட்டுறோம், அதை நீங்களே பாருங்க. ஏன்னா இந்த போட்டோல நெற்பயிர்களுக்கு நடுவுல ஒரு செலந்தி பூச்சி அதோட வலைய பின்னிட்டு உட்கார்ந்துருக்கு. அதை கேப்சர் பண்றப்ப அந்த செலந்தி பூச்சி மட்டும் இல்லைங்க, அது பின்னி வச்சிருக்க அந்த மெல்லிய வலை கூட இந்த போட்டோல அழகா கேப்சர் ஆயிருக்கு. கேப்சர் பண்ணிருக்க கூட மேட்டர்ல அதை அழகா செப்பரேட் பண்ணி பேக்ரவுண்ட பிளர் பண்ணிருக்கு பாத்தீங்களா, அதுதான் அல்டிமேட். இத மேக்ரோ வீடியோகிராஃபிலையும் கவர் பண்ணோம். அதோட ரிசல்ட்டும் அல்டிமேட்டா இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து அதே இடத்துல தம்மா துண்ட சிறுசா நகசைஸோட சிறுசா இருக்கிற ரெண்டு வண்டு ஒன்னா இருக்கதை அப்படியே கேப்சர் பண்ணோம். அது மேக்ரோ வீடியோவா இருந்தாலும் சரி, போட்டோவா இருந்தாலும் சரி, அல்டிமேட்டா எடுத்து கொடுத்துச்சுங்க. அதுலயும் மேக்ரோ வீடியோ எல்லாம் ஒன்ஸ் நம்ம சப்ஜெக்ட லாக் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், அது அப்படியே ஃபோக்கஸ் மாறாம அதை கேப்சர் பண்ணிட்டு இருக்குங்க. பேக்ரவுண்ட் அழகா பிளர் பண்ணுது. இதோட ரிசல்ட் DSLR கேமரால ஹை எண்ட் லென்ஸை யூஸ் பண்ணி மேக்ரோ போட்டோ வீடியோ எடுத்தா எந்த அளவுக்கு இருக்குமோ அதே மாதிரி ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்குங்க. அதை பொறுத்த அளவுக்கு இது வேற லெவலுங்க. அது இது மட்டும் கிடையாது, அதே இடத்துல இந்த ஒரு தட்டாம்பூச்சி மேக்ரோ போட்டோஸ் எடுத்தோம், வீடியோஸ் எடுத்தோம். அதோட ரிசல்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. போட்டோ எடுத்தப்ப லைட்டா எங்க கை ஷேக் ஆனாலும் அந்த அளவுக்கு கிளியர் கட்டா ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஆனா வீடியோ ரிசல்ட் வேற லெவலுங்க. இந்த வீடியோ எல்லாம் பாக்குறப்ப உண்மையிலே இது போன்ல எடுத்த வீடியோவான்னு நீங்களே டவுட் பண்ணுவீங்க. அதுலதாங்க Xiaomi 17 Pro Max வேற லெவலுங்க. அடுத்த லீஃப், அதாவது இலையில இருக்கிற பேட்டர்ன்ஸை கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம பாட்னில எல்லாம் படிச்சிருப்போம் பாத்தீங்களா, சின்ன சின்ன சதுரம் அருங்குணம் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அதை கேப்சர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு அரச மரத்தோட இலையை எடுத்து பேக் சைடுல ஒரு லைட்டை கொடுத்து அழகா கேப்சர் பண்ணி பார்த்தோம். ரிசல்ட் உண்மையிலேயே வேற லெவலுங்க. அதை ஜூம் பண்ணி நாங்களே காமிச்சிடும். எவ்வளவு டீடைலா இருக்குன்றத நீங்களே கீழே பாட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதை வீடியோவும் கவர் பண்ணோம், அதாவது மேக்ரோ வீடியோலையும் கவர் பண்ணோம். அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
அதுலயும் ரேண்டமா கேப்சர் பண்ண இந்த போட்டோவை பாருங்களேன். அதாவது கையில இலைய பிடிச்சிருக்க மாதிரி எடுத்த இந்த போட்டோ பாருங்க, அவ்வளவு சினிமாட்டிக்கா கேப்சர் பண்ணிருக்குங்க. வேற லெவலுங்க. அடுத்து ஃப்ரூட்ஸ் எடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஸ்ட்ராபெரியை வாங்கி மேக்ரோ போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்து பார்த்தோம். அதோட ரிசல்ட் உண்மையிலேயே மிரள வச்சுச்சுங்க. அதுலயும் ஜூம் பண்ணி பாக்குறப்ப ஸ்ட்ராபெரிக்கு மேல இருக்க சின்ன சின்ன விதையா இருந்தாலும் சரி, அதோட எட்ஜ்ல இருக்கிற சின்ன சின்ன முடி போன்ற அமைப்பா இருந்தாலும் சரி, அதை அவ்வளவு அழகா செப்பரேட் பண்ணி பேக்ரவுண்ட பிளர் பண்ணிருக்குங்க. அது இது மட்டும் கிடையாது, வெண்டிக்காயை நாங்க கட் பண்ணிட்டு மேக்ரோ போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தோம். அப்படி எடுத்தப்போ அதோட ரிசல்ட் உண்மையிலேயே வேற லெவலுங்க. உள்ள இருக்கிற அந்த ஒயிட் பாலா இருந்தாலும் சரி, அது மேல இருந்த லைன்ஸா இருந்தாலும் சரி, உண்மையிலேயே அது எல்லாத்தையும் செம்மையா கேப்சர் பண்ணிருக்குங்க. அடுத்த வீட்டுக்கு முன்னாடியே புதர்ல இருக்க சின்ன சின்ன பூவை கேப்சர் பண்ணலாம் சொல்லிட்டு கேப்சர் பண்ணா அந்த பூவோட சைஸ்ல பார்த்தா ரொம்ப ரொம்ப சிறுசுங்க. நகை சைஸ் இல்லாட்டா நகை சைஸோட சிறுசா தான் இருந்துச்சு. ஆனா அதை போட்டோல கேப்சர் பண்றப்போ அதோட விசுவல் உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்துச்சு. மொத்தம் 3 டிஃபரண்ட் சைஸ் பூவை கேப்சர் பண்ணா அது எல்லாத்தையுமே டிஸ்ப்ளே பண்றோம். நீங்களே பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுல இந்த பிங்க் கலர் பூலாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல கேப்சர் பண்ணிருக்கு. அதுலயும் மேல இருக்கிற அந்த மகரந்த தண்டு இருக்கு பாத்தீங்கன்னா அதெல்லாம் செம்மையா கேப்சர் பண்ணிருக்குங்க. அதுலயும் இந்த காஞ்சு போன பூலாம் அவ்வளவு கிளியர் கட்டா ஃபோக்கஸ் பண்ணி பேக்ரவுண்ட பிளர் பண்ணி கேப்சர் பண்ணிருக்குங்க. அதே காஞ்சு போன பூல பாத்தீங்கன்னா இன்னொரு பூ இருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மெல்லிய ரோமங்களும் இருந்துச்சு. அந்த மெல்லிய ரோமங்களை கூட அழகா கட் பண்ணி பேக்ரவுண்ட பிளர் பண்ணதான் உண்மையிலேயே வேற லெவலுங்க. தாண்டி பெயரே தெரியாத அரசவப்பு கலர்ல இருக்கிற சின்ன சின்ன பூக்களையும் கேப்சர் பண்ணோம். அதோட கலர் டீடைல்ஸ்ல இருந்து ஷார்ப்னஸ்ல இருந்து பேக்ரவுண்ட பிளர் பண்ண வரைக்கும் எட்ஜ் கட்டிங் பண்ண வரைக்கும் எல்லாமே அல்டிமேட் பண்ணிருச்சுங்க. அதே பூக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல சின்ன காயும் இருந்துச்சு. அதோட சேர்த்து கவர் பண்றப்ப அதோட வைப்ரன்சி உண்மையிலே வேற மாதிரி இருந்துச்சு. அதோட ரிசல்ட்லாம் எப்படி இருக்குன்றது நீங்களே பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ரூபாய் நோட்டுகளை மேக்ரோ போட்டோஸ் எடுத்து அந்த போட்டோல சின்ன சின்ன டீடைலையும் அவ்வளவு அமேசிங்கா சூப்பரா கவர் பண்ணிருக்குங்க. அடுத்து பட்டர்ஃப்ளையை கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு 2 பட்டர்ஃப்ளையை கவர் பண்ணா அதுல ஒன்னு பாத்தீங்கன்னா பிரவுன் கலர்ல இருந்துச்சு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல இருந்துச்சு. அது ரெண்டையுமே அவ்வளவு அழகா சூப்பரா கவர் பண்ணிருக்கு. அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இதை தாண்டி நாங்க எடுத்த மேக்ரோ போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்றோம். அது எல்லாத்தையும் பார்த்து Xiaomi மேக்ரோ போட்டோ அண்ட் வீடியோல எந்த அளவுக்கு அமேசிங்கா இருக்கு அப்படின்றத நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த போனை வச்சு நாங்க மேக்ரோ போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் மட்டும் தான் கவர் பண்ணோம். சப்போஸ் உங்களுக்கு இந்த போனோட கம்ப்ளீட் கேமரா ரிவ்யூ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்க. அதை நாங்க அடுத்த வீடியோல மேக் பண்ண ட்ரை பண்றோம். சப்போஸ் இந்த போனை நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அனீஸ் மொபைல கான்டாக்ட் பண்ணி தாராளமா வாங்கிக்கலாம். இந்த போனை கொடுத்து இந்த வீடியோ எடுக்க ஹெல்ப் பண்ணனால உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியும் சொல்லிக்கிறோம். இதை தவிர்த்து வேற போனை வச்சு இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்க எடுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோஸ் எடுக்க நாங்க ட்ரை பண்றோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, போகும் மறக்காம நம்ம SMBros Tech சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.